ஹலோ, என்னங்க ரசம் வைக்கிட்டா இல்ல சாம்பார் வைக்கிட்டுங்களா? அடியே, நீ வைக்கிற சாம்பாருமே ரசம் மாதிரி தான் இருக்கும். இதுல ரசம் வேற சாம்பார் வேறயா? எப்படி வச்சாலும் நீ சாம்பார் ரசம் தான். அதுக்கு நீ ரசமே வச்சிரு. என்னது, நான் வைக்கிற சாம்பார் ரசமா இருக்குதா? ஐயோ மொட்டை வாயா, உன்னை வீட்டுல பேசிக்கிறேன். ஐயோ பாவமே, இங்க போனா போட்டுன்னு சமையல் செஞ்சு கொக்கனா ரசம் சாம்பார் சாம்பார் தண்ணி. நான் கேட்குறேன், ஒரு பொம்பளை காலையிலையும் பொழுது என்ன சாப்பாடு செய்யறது? இது என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம்? ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, இட்லி செய்யலாமா, சப்பாத்தி செய்யலாமா, இல்லை தோசை சுடலாமா, இல்லை இடியப்பம் செய்யலாமா, இல்லை களி செய்யலாமா, இல்லை சோறு செய்யலாமா? இவ்வளோ தூரம் யோசனை பண்ற எங்களை பார்த்து ரசம் 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 நான் சொல்லி கேட்குறேன். அது சாம்பார் ரசம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். மொட்டை வாயா, உன்னை வீட்டில் பேசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆமாங்க, உண்மையிலேயே பொம்பளைங்க தாங்க ரொம்ப பாவம். காலையில் என்ன செய்யலாம், திருப்பி சாயங்காலம் என்ன செய்யலாம், என்ன குழம்பு வைக்கலாம், என்ன இதை செய்யலாம். யாருக்காவது உங்கள் லைஃப்பில் இது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே பாய். ஏன்னா நானும் இப்படி தான் குழம்பிட்டுக்கிறேன், அதனால தான் இந்த வீடியோ திடீர்னு போட முடிஞ்சாச்சு. ஓகே பாய்.